எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம நிஃப்டி 200 பாயிண்ட் ரெக்கவரி ஆனாலுமே சந்தோஷம் என்பது வரல. நீ இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு 200 பாயிண்ட் ஓடி 24,500ன்னு வந்திருந்தா ஒரு பிரயோஜனம். சம்மணங்கால் போட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு அதே இடத்துல நின்று என்ன பிரயோஜனம்? ஸோ இப்பவும் 300க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான பங்குகள் லாபத்துக்கு வரவே இல்லை. நேற்றைய விலையை விட கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் 200 பாயிண்ட்டுகள் ஏறியும் இன்வெஸ்டர்கள் முகத்தில் சந்தோஷம் வரல, சிரிப்பு வரல, எல்லாம் சோகத்தில் தான் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பல்வேறு பங்குகள் இன்னுமே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அதாவது கல்யாண் ஜுவல்லரியில் இன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு ரேலி 10% ஏறி விட்டது. கடந்த 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா 50%. காத்திருந்ததற்கு நல்ல பலனை கொடுத்து விட்டாய் கல்யாணி அப்படின்ற மாதிரி பல்வேறு சோதனைகளில் இந்த ஷேரை தொடர்ந்து வச்சிருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஸோ 2025 பழைய ஹை மட்டும் வந்துருச்சு, அல்லது 2024 பழைய ஹை மட்டும் வந்துருச்சுன்னா இந்த ஷேர் மாதிரி வேற எந்த ஷேருமே சமீபத்தில் ரெக்கார்டு பண்ணல அப்படின்ற ஒரு பெருமை கிடைக்கும். இங்கே தான் ஒரு முக்கியமான தகவல் கல்யாண் ஜுவல்லரி பற்றி. அது தொடர்ந்து லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. அது மட்டும் இல்லை, லாபத்தை ஏறு விதமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. நம்மளுக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாவே போதும், பல ஷேர்கள் கீழே விழுந்து திரும்பி மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் என்பது பல ஷேர்களுக்கு இருக்கு. இவன் லாபத்தை ஏறுமுகமாக கொடுத்து கொண்டிருக்கிறான். பல பேர்த்துக்கு ஒரே குழப்பம், எப்படா ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்து காமிச்சிட்டு ஆனாலும் பங்கினுடைய விலை கீழே விழுந்து கிடக்குதுன்னு பல முறை மன குழப்பத்திலேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன ஒரு தெளிவு வந்திருக்கு அப்படின்னா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கரடிகளை வச்சு செய்வான். இந்த மாதிரி லாபம் செய்யக்கூடிய பங்கு, லாபத்தை ஏறு விதமாகவும் செய்யக்கூடிய பங்கு, டிவிடெண்டுகளையும் கொடுக்கக்கூடிய பங்கு என்னைக்காவது ஒரு நாள் ஏறி வருவான் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த கல்யாண் ஜுவல்லரி 5 நாளில் 50% என்பது ஏறி வந்திருக்கு. வேற என்ன மார்க்கெட்டில் முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டயல் 20% ஏறி இருந்தது. எல்லாமே பிஸ்னஸ் அப்டேட், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்டேட் சீசனில் வந்தது தான். ஸோ Q1 ரிசல்ட் சீசனில் மிக அற்புதமாக 20% ஏறி வந்த பங்குகளில் ஜஸ்ட் டயல் என்பதும் இன்னைக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் விடுங்க நண்பர்களே, HCL டெக்னுடைய Q1 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. இன்று வரக்கூடிய தீர்ப்பு ஒரு ஏற்றமாக அமையுமா அல்லது ஏமாற்றமாக அமையுமா? தற்போதைக்கு ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் ஐடி பங்குகள் மாதிரி 6% ஏறி இருக்கானுங்க HCL டெக்னாலஜிஸ். எவ்வளவு பெரிய ஏற்றம்! ஆக மொத்தம் HCL டெக்னாலஜிஸ்னுடைய முதல் கட்டமான அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து தொடர்னாவே இன்னொரு 100 ரூபாய்க்கு பக்கத்தில் ஏறணும். 2026 ஹையை தொடணும்னா 1700 வரைக்கும் வரணும். 2025 ஹையை தொடணும்னா ஆல்மோஸ்ட் 2000க்கு பக்கத்தில் வரணும். செய்வீர்களா HCL டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு நிலைமை தான் தற்போதைக்கு. எது எப்படியோ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸில் டிசிஎஸ்க்கும் ஆபத்து இல்லை, HCL டெக்குக்கும் சமீபத்திய இந்த செகண்ட் வரைக்கும் ஆபத்து இல்லை. அதே மாதிரி இவங்களுடைய 2 பேர்த்து பேரை சொல்லிக்கிட்டு, டிசிஎஸ் HCL டெக் பேரை சொல்லிக்கிட்டு மற்ற எத்தனையோ சின்ன சின்ன ஐடி கம்பெனிகள் 10% 20% ஏறிவிட்டது. நண்பர்களே, இந்த நேரத்தில் பல்வேறு ஷேர்கள் கீழிருந்து ஏறிட்டதில் நம்மளுக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளினுடைய லிஸ்ட்டே அதிகமாக இனி கிடைக்க மாட்டேங்குது. இந்த நேரத்தில் வந்து முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடையும்படியாக ஒரு முறை KPIT டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு கீழே சரிவடைந்து விட்டது. அதுக்கப்புறம் அவன் பெருசாக யாருமே பயப்படல. மார்க்கெட்டில் தொடர்ந்து அதனுடைய சரிவு என்பது அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. இந்த நேரத்தில் இந்த பங்கினுடைய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மிக மோசமாக ஒரு 43% பக்கம் கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஏறியது. இப்போ என்ன நடந்திருக்கு சமீபத்தில் இன்றைய தேதியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தற்போதைக்கு அதே மாதிரி ஒரு 40% பக்கத்தில் இறங்கியுள்ள ஒரு பங்கு தான் இந்த KPIT டெக் அப்படின்ற பங்கு. ஸோ இந்த பங்கினுடைய நிலைமை வாய்ப்பாக இருக்கா, ஆபத்தாக இருக்கா அப்படின்னே அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியல. இப்போதைக்கு இந்த பங்கு என்னைக்கு ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையாவது கடைசிக்கு மேலே வந்து தொட்டுதுனா தான்
ஒரு புண்ணுக்கு மருந்து தடவுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரப்போகுது, நாங்கள் ஆல்ரெடி மனம் நொந்து போய் தான் உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பாவம் விட்டுருவாங்க. ஸோ இந்த பங்கு ஒரு முறையாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை திரும்பி வந்து தொட்டுச்சுன்னா அதுதான் ஒரு பேசிக் மேனர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்து அது போய் அந்த சென்டர் பாயிண்ட்டையாவது தொடணுமே அப்படின்றதான் பல ஷேர் ஹோல்டர்களுடைய பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். அது கூட நடக்கலைன்னா அப்புறம் தலையில் துண்டை போட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு நிலைமை. ஸோ இந்த கேபிஐடி டெக் ஷேர் வச்சிருக்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஒரு வாய்ப்பாக இருக்கா, இல்லை ஆபத்தாக இருக்கா, இன்னும் சரிவடையுமா, அல்லது திரும்பி ஏறி ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையாக தொடுமா அப்படின்னு ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, எதுவுமே ஏறி விட்டால் தான் நம்மளுக்கு தெரிய வரும், அதே மாதிரி இறங்கி விட்டால் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி 50% ஏறிய பிறகு தான் ஏறிடுச்சு அப்படின்றது தெரிய வருது. ஹெச்சிஎல் டெக் அதே மாதிரி இன்னைக்கு லோ ப்ரைஸ்லேருந்து 6% இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கான்னா ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஸோ ஆன் த ஸ்பாட் அட் த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலைகளில் என்ன நடக்க போகுதுன்னெலாம் தெரியாது. பட் இன்றைய தேதியில் இந்த கேபிஐ டெக் என்பது மிகவும் மோசமான ஒரு சரிவில் விழுந்து கிடக்கு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு, டிவிடெண்ட் செய்யக்கூடிய பங்கு கீழே வந்து விழுந்துருச்சுன்னா அக்குமுலேஷன் அப்படின்ற ஒரு ஜார்கன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது போன்ற ஜார்கன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கேபிஐ டெக் என்ன செய்யும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பல ரயில்வே கம்பெனிகள் கும்பா பாடிட்டு ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின்லாம் என்னைக்கு தான் ஓடுமோ அப்படின்ற ஒரு நிலைமை அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த ரயில்வே துறையில் ஒரு பேனிக் செல்லிங், இதுக்கு மேலே நீ என்னத்தை போய் ரயில்வே துறையில் செலவு பண்ண போகிறாங்க, அது என்னத்தை வருமானம் ஈட்டிட போகுது அப்படின்ற ஒரு பேனிக் செல்லிங் தான் சமீபத்தில் ரயில்வே துறைகளில் இருந்தது. ஜப்பானில் இருக்கிற புல்லட் ட்ரெயினையே கொண்டு வந்து இங்கே வச்சாலும் நம்மளால காசு கொடுக்க மாட்டாங்களோ, ரயில்வேல 50 வீசை ஏற்றினா கூட எதிர்கட்சிகள் ரகலை பண்ணுமோ அப்படின்ற இது நினச்சிட்டாங்களா என்னன்றது தெரியல. ரயில்வே துறையில் தொடர்ந்து பேனிக் செல்லிங் என்பது வந்து கொண்டே தான் இருக்குது. அது இது முடிந்து விட்டதா இல்லையா, ஒவ்வொரு முறையும் ஷேரினுடைய விலை கீழே விழுகும் பொழுது திரும்புமா 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 அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பல்வேறு ரயில்வே பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு ஆர்பிஎல் முதல் கொண்டு கீழே விழுந்தால் லேசாக திரும்ப வேண்டியது. ஆனால் அந்த திரும்புறது வந்து பழைய தூரத்துக்கு போகும் அளவுக்கு திரும்புறது இல்லை. ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அல்லது ஒரு 3 months ஹை அப்படின்ற அளவுக்கு தான் போகிறான், அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துடுறான். ஸோ இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி ஒரு லோ ப்ரைஸில் விழுந்துட்டு திரும்பினா தற்போது மறுபடியும் ஒரு லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கு. இது திரும்புதா இல்லையா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த Q1 ரிசல்ட் சீசனில் அப்படி இது தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை போய் திரும்பி தொடணும்னா ஆல்மோஸ்ட் 20-25% என்பது ஏறணும். இல்லை இந்த Q1 ரிசல்ட்ஸில் பேனிக் செல்லிங் கண்டினியூ ஆகி இன்னொரு 20-25% போட்டு தள்ளி அதை 150 ரூபா ரேஞ்சு கொண்டு போகிறாங்களா இல்லையா, ஆக மொத்தம் இது ஏற போகிறதா அல்லது இறங்க போகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தேதியில் இந்த ஆர்விஎன்எல் என்ற பங்கு மிகவும் மோசமான ஒரு விலை வீழ்ச்சியில் வந்து விழுந்திருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. அதே மாதிரி ரயில்வே துறையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பங்கு இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு. ஏன்னா ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் கீழே விழுந்த பங்கு ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையாவது திரும்பி வந்து தொடாதா அப்படின்ற அந்த மினிமம் எக்ஸ்பெக்டேஷனை அடிக்கடி இந்த பங்கு வந்து அப்பப்போ இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு தொப்புன்னு விழுந்துட வேண்டியது. ஸோ தற்போதைய நிலைமையில் இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து விலகி ரொம்ப தூரம் கீழே வந்து விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஏறி இருந்தது, மறுபடியும் கீழே விழுந்து விட்டது. ஸோ இந்த Q1 ரிசல்ட் சீசனில் இன்னொரு முறை வந்து தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொடுமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, பெரும்பாலும் லாபம் செய்யக்கூடிய பங்குகள் கீழே விழுந்துடுச்சுன்னா மறுபடியும் மேலே வந்துருமோ அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு அதுக்கப்புறம் தன்னுடைய நஷ்டத்தை சரி கட்டி விட்டு லாபத்துக்கு திரும்புகிறான்னா அது போன்ற பங்குகள் அந்த ஒரு காரணத்தினாலே நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பிய பங்குகள் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்தினாலே பல்வேறு மாதங்களாக அது தொடர்ந்து ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கும் மார்க்கெட்டில்.
ஸோ சமீபத்திய சில நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபேஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்குமே தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே விழுந்து மறுபடியும் ஏறிய ஒரு இடத்துக்கு மறுபடி வந்து விழுந்துட்டு ரொம்ப காலமாக முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே ஒரு 2-3 ரூபா ஏறதும் 2-3 ரூபா இறங்குறது இப்படியே ஒரு மாதத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். ஆக மொத்தம் கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. மேலே போறதா அல்லது கீழே வர்றதா அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் வரக்கூடிய Q1 குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன்ல அது ஏற்கனவே விழுந்து எந்திரித்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த Q1 ரிசல்ட்ஸ் அவனை காப்பாற்றி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை மறுபடியும் போய் தொட வைக்குமா? கடைசியாக அவன் தொட்டது எப்படின்னா போன வருஷம் நவம்பர் மாதத்தில் வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டவன். உனக்கு இன்னும் எவ்வளோ தூரம் தான் இறக்கி காட்டுறது அப்படின்ற மாதிரி அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை டைனமிக்காக சேஞ்ச் ஆகி அதுவே பெரிய கிராஷ் ஆகிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதை கூட வந்து தொடாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஆஃபீஸ் அப்படின்ற பங்கு இருக்குது. ஸோ இந்த Q1 ரிசல்ட் சீசன்லேயும் இவனுக்கு ஏதாவது ஒரு கேம் சேஞ்சராக அமையுமா அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த BLS அப்படின்ற பங்கு ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. உனக்கு என்னதாயா பிரச்சனை, ப்ராஃபிட் இருந்தும் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறாயே அப்படின்ற மாதிரி இந்த BLS இன்டர்நேஷனல் அப்படின்ற சர்வீஸ் அப்படின்ற ஒரு பங்கு ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு. அந்த வாலட்டிலிட்டி வந்து சைட்வேஸாக இருந்ததில்லை. திடீர்னு இப்படி இறங்கு முகமாக சமீபத்தில் இருக்கான். ஒரு காலத்தில் ஏறுமுகமாக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டுமே பிரச்சனை தான். ஒரே இடத்துக்குள்ள ஓடி ஆடிக்கிட்டு இருந்தால் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இப்படி மிகப்பெரிய ஒரு கோபுரமான வேலை, அதாவது ஏறுமுகத்தில் இப்படி வாலட்டிலிட்டியாக இருக்க வேண்டியது, இறங்கு முகத்தில் இப்படி வாலட்டிலிட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துடும். அதுக்கு பொதுவாக ஒரே இடத்துக்குள்ள இப்படி யோசிச்சு பாருங்க, இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தானா இந்த நிஃப்டி அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா 24,500 பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா 23,000க்கு பக்கத்தில், அப்புறம் 23,000க்கு அப்புறம் மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் 24,500. ஸோ ஒரே ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது எக்குதப்பா நம்ம உச்சியில் மாட்டுனா கூட மறுபடியும் எப்பாவது மேலே வரையில் தப்பிச்சு ஓடி வந்துடலாம். ஆனால் இப்படி சைட்வேஸில் வாலட்டிலிட்டி இல்லாமல் ஏறுமுகத்தில் நம்ம எங்கேயாவது விற்றுட்டு 100 ரூபாய்க்கு விற்றுட்டு அவன் 200 ரூபாய்ன்னு போனாலும் நம்மளுக்கு சங்கடம். அல்லது இறங்கு முகத்தில் நம்ம ஒரு சப்போர்ட் 100 ரூபாய்க்கு வாங்கி அதையும் உடச்சி அவன் 50 ரூபாய்க்கு போனாலும் சங்கடம். ஸோ ஆக மொத்தம் ப்ராஃபிட் இருந்தும் ஒரு வாலட்டிலிட்டி இருந்தும் ஒரு கும்பா குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த BLS அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. இவனுக்கு எப்போ அடுத்த ட்ரிகர் கிடைக்கும்? சமீபத்தில் அவன் செய்து காட்டிய திடீரென்று 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் வந்தான். மறுபடியும் அதே 200க்கு பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இவன் செய்யக்கூடிய வேலை அடுத்ததாக என்ன இருக்கும்? இந்த பங்குக்கு வரக்கூடிய Q1 நல்ல ட்ரிகராக அமையுமா? நண்பர்களே, சமீபத்தில் மார்க்கெட்டே அமைதியாக இருக்குது. நிஃப்டியில் பெரிய ஏற்றம் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் இந்த சாரதா கிராப்கெம் அப்படின்ற பங்கு திடீர்னு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி எடுத்துகிட்டு 2026 700 ரூபா டு 1300 ரூபா வரைக்கும் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். அது மட்டும் இல்லை, அது எத்தனை ரவுண்டு போயிருக்கு பாருங்க. 2026 ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஒரு 50% மேலே எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் அவன் இதுக்கு முன்னாடி எங்கே ரேலி கொடுத்தானோ அதே இடத்துல இப்போ வந்து மறுபடியும் விழுந்திருக்கு. அப்போ இதனால் பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அக்ரோ செக்டரில் மறுபடியும் ஒரு ஹீரோவாக இன்னொரு முறை மேலே வருமா, சர்ப்ரைஸ் கொடுக்குமா அப்படின்னு சர்ப்ரைஸுக்காக இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய பல பேர் சர்ப்ரைஸ் கொடு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேளை அது வந்துருச்சுன்னா அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக கூட அமையும். ஒரே வருஷத்தில் இப்படி மிகப்பெரிய அளவில் ஏறி இறங்கிய பங்கு அப்படின்ற அளவில். ஸோ இந்த Q1 ரிசல்ட் சீசன் இந்த சாரதா கிராப்கெம் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்பமாக சர்ப்ரைஸ் கொடுக்கும்படியாக அமைய போகிறதா அல்லது துன்பமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது என்னடா ரயில்வே துறைக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலிருந்து ஏற்கனவே ஒரு முறை இறங்கி மறுபடியும் மேலே ஏறிய சில பங்குகள் அப்படின்னு லிஸ்ட்டில் எடுத்தோம்னா ஏகப்பட்ட பேர் இந்த ரயில்வே துறை பங்குகளாகவே இருக்கா. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா பொசுக்குன்னு
200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப மோசமான இடத்துல போய் விழுகிறதும் அப்புறம் கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆகிறதும் இந்த வேலையை அதிக முறை செய்த ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரயில்வே துறை பங்குகளாக இருக்கான். அதனால தான் இந்த ஐஆர்எஃப்சி அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மிக மோசமாக சரிவடைந்து ஒரு கட்டத்தில் 84 ரூபா வரைக்கும்லாம் வந்திருக்கு போல். அங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபாய் வரைக்கும் போன இந்த ஐஆர்எஃப்சி மறுபடியும் ஒரு மோசமான சரிவு தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலிருந்து சரிவடைந்து வந்து விழுந்துள்ளது. அப்போ எப்போ பார்த்தாலும் இந்த ரயில்வே செக்டருக்கு ஒரு நியூஸ் போதுமா? பட்ஜெட் சமயத்தில் மட்டும்தான் நியூஸ் வரும். ஏதோ ரயில்வே துறைக்கு ஏதாவது செலவு பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது செய்திகள் வர்றது வந்து பட்ஜெட் சமயத்தில் தான். அது எப்போன்னா நவம்பர் கடைசியிலிருந்து தான். அது போன்ற அந்த ஒரு நியூஸ் போதுமா? மற்ற நேரத்தில் நாங்கள் சும்மா உட்காந்துக்குவா? அதுவும் இல்லாமல் ரயில்வே துறையில் இந்த ஐஆர்எஃப்சி போன்ற பங்குகள்லாம் ஒன் ஆஃப் த டாப் லீடராக இருக்கக்கூடிய பங்குகள். அப்போ வருஷத்துக்கு ஒரு நியூஸ் வச்சுக்கிட்டு நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மோசமான சரிவை சந்தித்த ஐஆர்எஃப்சி கொஞ்சம் மேலே வந்திருந்தான். இந்த Q1 ரிசல்ட் சீசனில் மோசமான சரிவில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் மோசமாக ஆக போகிறதா அல்லது திரும்பி வரப்போகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைய தேதியில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஐஆர்எஃப்சி என்பதும் ஒன்றா இருக்குது. நண்பர்களே, இது போக முக்கியமான செய்திகள் ஷேர் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஸ் லேபார்டரிஸ் அப்படின்ற அதிலிருந்து ஒரு தகவல். அவர்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் மற்றும் ரெக்கார்ட் டேட் ஃபார் டிவிடெண்ட் பற்றிய அறிவிப்பு. இது சாதாரண பங்கு இல்லை, ஃபார்மா செக்டரில் பெரிய ஆட்டக்காரன், அதாவது பெரிய லீடர். இந்த பங்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இறங்கல, பெரிய அளவில் ஏறல. பட் அவனுடைய பேட்டர்ன் வந்து பார்த்தீங்களா, இந்த உச்சியில் மாட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்க, எத்தனையோ முறை மறுபடி பல முறை அது உச்சிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சைட்வேஸில் ஏறுமுகமாகவும் இறங்குமுகமாகவும் இருந்ததுன்னா பல பேர்த்துக்கு கவலை என்பதே இருக்காது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட அது கீழே இறங்கி இருந்தாலும் அப்பப்போ ஏறி இறங்கும் பொழுது பல பேர்த்துக்கு வாங்கின விலைக்கு அடிக்கடி ஓடி வந்துடுறான். ஸோ அப்படி ஃபார்மா செக்டரில் எத்தனையோ பங்குகள் பெருசாக கீழே விழுந்துட்டு பெருசாக ஏறி இருக்கக்கூடிய நேரத்துலையும் ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய இந்த டிவிஸ் லேபார்டரி பெருசாக இறங்கி ஏறலாம். பட் அவங்ககிட்டையும் வாலட்டிலிட்டி என்பது இருக்கு. சமீபத்திலோடு இப்படி தான் டாக்டர் ரெட்டி வந்து உச்சத்துக்கு வந்திருந்தான். திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். எதுக்கு மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காகவே கீழே விழுந்து சப்போர்ட்டுக்கு போனானா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த டிவிஸ் லேப் அப்படின்ற பங்கு உச்சத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய இந்த மாதிரி முக்கியமான ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் மற்றும் ரெக்கார்டினுடைய டேட் ஃபார் டிவிடன் என்பது வந்திருக்கக்கூடியது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுதே பல ட்ரேடர்கள் அனலிஸ்ட்டுகள் எல்லாரும் நியூஸ் வந்திருக்கக்கூடிய பங்குகளை எடுத்து பார்க்கும்போது டிவிஸ் லேப் இருக்கும். அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கா அல்லது பிரேக் அவுட்லாம் ஆகுதா அப்படின்னு வாட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்குண்டான பொசிஷன்களை எடுப்பாங்க. ஸோ வந்திருக்கக்கூடிய செய்தி இந்த டிவிஸ் லேபில் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னொரு ஷேர் இருக்குது, டாடா கேபிட்டல். அடப்பாய், உனக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு முக்கியமான நியூஸ் வந்தப்போ 300 ரூபாயிலிருந்து மேலே ஏறி 390 பக்கத்தில் வந்து உன்னுடைய சாதனையை காமிச்சிட்டேன். ஆனால் நம்மளை நிறைய பேர் சொல்லி ஏமாற்றுவாங்க. நான் 3 பங்குகள் நினச்சிக்கிட்டு இருந்த புதிதாக வந்த பங்குகள், டாடா கேபிட்டலு, ஹெச்டிபி ஃபினான்ஸு, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். அதில் வந்து டாடா கேபிட்டலும் தன்னுடைய பழைய லோன்லேருந்து மேலே வந்துட்டான். அதே மாதிரி இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸும் தன்னுடைய லோன்லேருந்து மேலே வந்துட்டான். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மட்டும் இன்னும் மேலே வரல. அப்படியே குப்புற கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்பது சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் கேட்டால் எனத்தையாவது ஒன்று சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. அது ஸ்டாக் பி எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க. எங்கே வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது? பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்பொழுது ஆமாம் 16க்கு இது 28ன்னு இருக்குது. அப்படி பார்த்தா பிஇஜி ரேஷியோ என்பது ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீஸ் பார்த்தா 2.5 இருக்குது. அதே டாடா கேபிட்டலுக்கு 1.81ன்னு இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸுடைய அவனுடைய ஏர்னிங்ஸ் அதிகமாக சம்பாரித்து கொடுக்கறதுக்கும் ப்ரைஸுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கல ரொம்பவுமே நியாய விலையில் இருக்கிற மாதிரி அவன் காமிச்சுக்கிறான். சரி, இந்த வருஷம் ஓவன் இல்லை அப்படின்ற மாதிரி. எனிவே அதில் டாடா கேபிட்டல்லையும் என்ன முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் மற்றும் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் பற்றிய அறிவிப்புகளை அந்த டாடா கேபிட்டல் ஷேரில் வெளியிட்டிருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.